அவரு மொத்தமே இத்தனை நாள் ஷூட்டிங்ல 3 மணி நேரம் தான் தூங்குவாரு அப்படின்லாம் சொன்னாங்க. ஆமா. அது எப்படி நீங்க தூங்காம எப்படி ஷூட் பண்ணீங்க? அதுக்கு ரெஸ்ட் வேணுமே. அது எப்படி அந்த பவர் எப்படி சார் கிடைச்சது? அதெல்லாம் தெரியல. தூங்குறதுக்கு டைம் கிடைக்கல. சோ அதெல்லாம் சொல்லலாம். என்ன ஓகே. மாஸ்டர்? மாஸ்டர் அவரு தூங்கவே இல்லையா? ஆமாமா. நெறைய நாள் தூங்கவே மாட்டாரு. அது வந்து காலையில போய் வொர்க் அவுட் பண்ணணும். அந்த கலரி பிராக்டிஸ் பண்ணணும். ம். அதெல்லாம் முடிச்சுட்டு, அவரு அது ஸ்கிரிப்ட் பத்தி யோசிச்சுட்டு வரணும். நெறைய இருக்கு. ஓகே. அதுதான் எனக்கே தெரியல அவரு. சார் எப்படி சார் அப்படின்னா, மாஸ்டர் அப்படிதான் மாஸ்டர் அப்படின்னு. ஓகே. இப்ப எப்படி உங்களுக்கு சிம்பிளா ஒரு பதில் ஆமா. சொன்னார்ல, அதுபடி தான் இருக்கும். ஆமா ஃப்ளோல பண்ணேன்னு சொல்றீங்களே சார். எனக்கே ஒரு மாரி ஆஹா எப்படி இந்த மனுஷன் இப்படி பண்ணாரு அப்படின்ற ஒரு ரொம்ப ஒரு பாசிட்டிவாவும் இருக்கு. இல்ல நெறைய வேலை ஆச்சு. டைம் கிடைக்கல. சோ அந்த ஒரு 48 ஹவர்ஸ் கிடைச்சா கொஞ்சம் பிரிச்சு ஏதாவது பிளான் பண்ணலாம். ஓகே. இது 24 ஹவர்ஸ்ல வந்து டைம் கிடைக்கல எங்களுக்கு. அந்த மாதிரி ஆச்சு. சம்டைம்ஸ் ஓகே. நார்மல் ஷூட் இருக்கும்போது தான் நைட் ஷூட் எல்லாமே கண்டினியூஸ் பண்ணிருக்கோம். சம்டைம்ஸ் ஃபார் 24 ஹவர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் போயிடும். 24 hours. சோ ஆமா. ஒரு நாளே 24 ஹவர்ஸ் தான் சார் இருக்குது. அதான். ஓகே. அது சம்டைம்ஸ் என்ன நினைச்சேன்னா ஒரு 48 ஹவர்ஸ் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு. அப்ப கொஞ்சம் அதிகமா கால் ஷீட் பெருசா கிடைக்கும். ஓகே. மேஜரா சீக்வென்ஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு. ஓகே. எல்லாருக்கும் டைம் கிடைக்கும் அப்படின்னு.